பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ரூத்து புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 12. நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பதில் அளிப்பார். இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவருடைய இரக்கையின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கின்றாய். அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. விண்ணகத்தில் இருந்து எங்களை உற்று நோக்கி எங்களுடைய உள்ளத்தின் தேவைகளை ஆய்ந்து அறிந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கின்றோம். தகப்பனே, நீர் விண்ணகத்தில் இருந்து மானிடரை உற்று நோக்குகின்றீர். மதிநுட்பம் உள்ளவர்கள், கடவுளை தேடுபவர்கள் யாராவது இந்த உலகத்தில் உண்டா என்று தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றீர். உம்மை தேடக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கும்படியாகவும் ஆண்டவரே, உம்மை தேடி வரக்கூடிய வேளையிலே நீர் எங்களுடைய குரலை கேட்டு பதில் தருகின்றீர். எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கின்றீர். எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றீர். இந்த உலகத்தில் எவ்வளவோ முறை நீர் புனிதர்களுக்கு காட்சி கொடுத்து இருக்கின்றீர். அன்னை மரியாள் காட்சி கொடுத்து இருக்கின்றார்கள். புனித சூசையப்பர் காட்சி கொடுத்து இருக்கின்றார். அநேக புனிதர்களும் புனிதைகளும் வான தூதர்களும் காட்சி கொடுத்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதை நீர் வெளிப்படுத்தி இருக்கின்றீர். பரிசுத்தாவின் வல்லமையோடு நீர் செயலாற்றிக் கொண்டு இருக்கின்றீர். இந்த நாளிலும் தகப்பனே, அதே பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியின் பலத்தை கொடுப்பீராக, பரிசுத்த ஆவியின் கனிகளை கொடுப்பீராக, பரிசுத்த ஆவியின் வரங்களையும் கொடைகளையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. நாங்களும் காட்சிகளையும் கனவுகளையும் நாங்கள் காண வேண்டும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் காட்சிகளையும் கனவுகளையும் காணக்கூடிய வேளையிலே அவற்றின் மறைபொருள்களை விளக்கி சொல்லக்கூடிய ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவீராக. தானியேலோடு கூட இருந்து கனவுகளுக்கு விளக்கத்தை சொல்லக்கூடிய ஞானத்தின் ஆற்றலையும் நுண் அறிவையும் நீர் கொடுத்தது போல் எங்களுக்கு நீர் தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. தாவீதை போல் நேர்மையோடு ஆட்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. நல்ல பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், அரசு அலுவலகங்களில் வேலை செய்கிறவர்கள், அரசாட்சியில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தகப்பனே தாவீதை போல் இருக்கும்படியாகவும் தீமைக்கு துணை போய்விடாதபடி உண்மைக்கு துணை போகக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றேன். தகப்பனே, குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாமியார் மருமகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். எல்லா குடும்பங்களிலும் அநேக பிரச்சனைகளை கொண்டு வருவது மாமியாரும் மருமகளும் என்பதை அறிந்திருக்கின்றோம். இந்த நாளிலே தகப்பனே, அப்படிப்பட்ட குடும்பங்களின் சூழ்நிலையை மாற்றி கொடுப்பீராக. கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான உறவு இருந்து என்றால் மாமியார் மருமகளுக்கு இடையேயும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வந்து ஒரு சுமூகமான உறவு இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம். தகப்பனே, அந்த நாளிலே ரூத்துவுக்கு போவாஸ் கண்களில் தயவு கிடைக்க செய்தீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் ரூத்து தன்னுடைய மாமியாருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்தபடியினால் ரூத்துவை நீர் உயர்த்தினீரே. அந்த குடும்பத்தில் ஆண்டவரே 3 மருமகள் இருந்த பொழுதும் ரூத்துவை மட்டும் தேர்ந்து கொண்டீரே. ஏனென்றால் ரூத்து தான் ஆண்டவருடைய ஆசியை பெற்றவராய் இருந்தார். ஏனென்றால் அவர் மாமியாருடைய குரலுக்கு செவி கொடுத்தார். நகோமியோடு இருந்தார். அவருடைய தேவைகளை சந்தித்தார். நகோமியை ஒரு தாயை போல் பார்த்தார். நகோமி ரூத்துவை தன்னுடைய மகளை சொந்த மகளை போல் பார்த்தார் என்பதையும் நாங்கள் அறிந்து உணர்ந்து இருக்கின்றோம். அதே போல் தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், கூச்சலுக்கு காரணமாய் இருக்கக்கூடிய மாமியார் மருமகளுடைய தீய செயல்கள் அழிந்து போகும்படியாக ஜெபிக்கின்றேன். அவர்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து ஒருவருக்கொருவர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன கசப்புகள் மாறும்படி
மாறும்படியாகவும் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றேன். அதனால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அநேக கணவன்மார்கள் உண்டு. மாமியார் மருமகள் சண்டைக்கு இடையே ஆண்டவரே பாதிக்கப்பட்டு அமைதியை இழந்து பாவத்திற்கு அடிமையான அருமையான சகோதரர்கள் உண்டு. மாமனார் மருமகனுக்கு இடையே ஏற்பட்ட மன உரசலின் காரணமாக, மனக்கசப்பின் காரணமாக குடிவெறிக்கு அடிமையான அநேக கணவன்மார்களும் உண்டு என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம், நாங்கள் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருந்து மாறும்படியாகவும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் முழுவதும் மாறி சாத்தானுடைய திட்டம் முழுவதும் அபத்தமாக்கிப்பட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் சந்தோஷமாய் இருக்க வேண்டுமே என்றால் அவர்களுடைய தாய் தந்தையர்களுக்குள் மிகுந்த சமாதானமும் அமைதியும் இருக்க வேண்டும். தன்னுடைய மகனுக்காக மகளுக்காக அநேக பேர் இந்த உலகத்தில் பணங்களை சேர்த்து வைத்து, பொன்னையும் பொருள்களையும் சேர்த்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அநேக இடங்களிலே டௌரி என்று சொல்லக்கூடிய வரதட்சணை கொடுமை இருக்கின்றது. வரதட்சணை கொடுமையை உமது கல்வாரி பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். பணத்தை கொண்டு ஒன்றையும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து, பணங்கள் ஒரு தேவைக்கு மட்டுமே தேவைப்படும் என்பதை உணர்ந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். சுவாமி, இந்த நாளிலும் தகப்பனே, அநேக குடும்பங்களை நீர் தொட்டுக்கொண்டு இருக்கின்றீர். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஆடம்பர வாழ்க்கை எடுத்து மாற்றப் போகின்றீர். ஆண்டவரே, மாமியார் மருமகளுக்குள் இடையே இருக்கக்கூடிய உரசல்களையும், ஆண்டவரே பேச்சுகளையும், ஆண்டவரே அவர்களுக்குள் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளையும், ஆண்டவரே கோப அனல்களையும் நீர் அப்புறப்படுத்த போகின்றீர். தந்தையே, இந்த நாளில் என்னோடு இணைந்து தன்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என்னுடைய கணவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய அருளை காண வேண்டும் என்று மனமாற தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அநேக தாய்மார்கள் தந்தைமார்கள் உண்டு. அவர்களுடைய கூக்குரலை கேட்பீராக. ஆண்டவரே, அவர்களுடைய குரலை கேட்டு நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன். சுவாமி, ஏனென்றால் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் இருக்கக்கூடிய தடையை கொடுத்தது சாத்தான் என்பதும், அவர்களுடைய தீய பாவ பழக்க வழக்கங்கள் என்பதையும் உணர்ந்து உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது ஊற்றப்பட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றேன். சங்கீதம் 91:10 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆம் தகப்பனே, பிள்ளைகள் வாழக்கூடிய இடத்தில் சாத்தானுடைய தொந்தரவுகள் இருந்து விடாதபடி உமது வான தூதர்களை கொண்டு அவர்களுடைய வீட்டை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு வீட்டின் மீதும் தெளிக்கப்படுவதாக. உமது பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கடந்து செல்ல வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ரூத்துவை ஆசீர்வதித்தது போல் ஆண்டவரே ஒவ்வொரு மருமக்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அந்த நாளிலே நகோமியினுடைய வாழ்க்கையில் கசப்பு இருந்த பொழுது மீண்டுமாய் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுத்தீரே. அதே போல் ஒவ்வொரு குடும்பத்திலும் மாமியார் நடுவிலே மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றேன். துக்கமான காரியங்கள் மாறி சந்தோஷமான காரியங்கள் கடந்து வர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலே தகப்பனே, யாரெல்லாம் மன மாற்றத்தோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னும் அதிகமான பரிசுத்தத்தை கொடுப்பீராக. உம்மை தேடக்கூடிய ஆற்றலை கொடுப்பீராக. யாரெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய மன உளைச்சலை எடுத்து மாற்றி அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவரே குழப்பங்களையும் கவலைகளையும் எடுத்து மாற்றி அவர்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்த வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றேன். தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுக்கு மாமியாருக்காகவும் மருமகளுக்காகவும் ஜெபிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்து இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அவர்கள் உமது குரலை கேட்டு ஆண்டவரை உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் இருந்து ஜெபித்து விண்ணக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயும் நோக்கி மன்றாடுகின்றோம். இந்த அருமையான நேரத்திலே, அருமையான நாளிலே நீர் எங்களுடைய குரலை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய குரலை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப மாதாவே, பூண்டி தாயே, எங்களுக்காக இடைவிடாமல் பரிந்து பேசும் இடைவிடாத தாயே, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நாடி வந்து இருக்கின்றோம். நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது திருக்குடும்பமாய் இருந்தது போல் ஒவ்வொருவரும் திருக்குடும்பமாய் இருக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் உமது மகனிடம் பரிந்து பேசி பெற்றுக் கொடுக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். தாயே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.